அன்பானவர்களே, நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பி, இந்த உலகத்துல தேவன் நம்மை எங்கு வைக்கிறாரோ, அங்க உண்மையா, நீதியா, நியாயமா இருக்கணும்னு நம்ம பிரயாசப்படுவோம். அது குடும்பமானாலும், ஊழியமானாலும், இல்ல வேலை செய்ற இடமானாலும் சரி, நாம அங்க உண்மையா இருந்து தேவனுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். இதுக்காக நம்ம சில காரியங்களை இழக்க நேரிடும். நம்ம மத்தவங்கள காட்டிலும் அதிகமா உழைக்க வேண்டிய அவசியம் வரும். இதெல்லாம் நம்ம செஞ்சா கூட, நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வோ, அங்கீகாரமோ, மேன்மையோ நமக்கு கிடைக்காம, நம்ம செய்ற எதையுமே செய்யாத வேறு ஒருத்தருக்கு அது கிடைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்றார். நாம் இந்த உலகத்தாராய் இராததினால், இந்த உலகத்துக்கு பிரியமாய் நடவாததினால் உலகம் நம்மை அங்கீகரிக்காது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 15வது அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. பாத்தீங்களா? இந்த உலகத்துல நாம தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது உலகம் நம்மை பகைக்கும் என்றே வேதம் சொல்கிறது. வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். நோவாவை பாத்தீங்கன்னா, இந்த உலகமே வேற ஒரு வழியில போய்கிட்டு இருந்துச்சு. அவனும் அவன் குடும்பமும் தனித்து விடப்பட்டு இருந்தார்கள். ஆனால் தேவன் அவனை அங்கீகாரம் செய்திருந்தார், அவன் நீதிமான் என்று. அவனும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக எலியா தனித்து விடப்பட்டு இருந்தார். ஆனால் பரலோகத்தின் தேவன் அவரை அங்கீகாரம் பண்ணியிருந்தார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அடுத்தபடியாக எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பெரும்பாலான ஜனங்களினால புறக்கணிக்கப்பட்டார், பகைக்கப்பட்டார், கேலி செய்யப்பட்டார், தள்ளப்பட்டார். அவர் இப்படிப்பட்ட வழிகளினுடைய சென்றால் கூட எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அப்போஸ்தலர்களையும் அவரை பின்பற்றின எல்லா சீஷர்களையும் இந்த உலகம் பகைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறபடினால நீங்க சந்தோஷப்படுங்கள்னு சொல்றாரு. இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், மேன்மை, உயர்வு எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், உயர்வும், மேன்மையும், மகிமையும் நித்தியமானது. இந்த உலகத்துல நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான். மற்றவர்கள் நம்மை பகைப்பதும், தள்ளுவதும், ஒடுக்குவதும் கொஞ்ச காலம் மட்டும்தான். ஆனால் அந்த சூழ்நிலையையும் தேவன் அங்கீகாரம் செய்து நித்தியத்துல மிகப்பெரிய வெகுமதியை நமக்கு கொடுக்கிறார். மேலும் அந்த சூழ்நிலையில நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் சிலவற்றை நாம் ஒருவேளை இழக்கக்கூடும். ஆனால் நாம் அந்த நேரங்களிலே கிறிஸ்துவை போல மாற்றப்படுகிறோம். இதைவிட மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. நாம் இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய நேரமாய் அது இருக்கிறது. நித்தியத்துல முழுமையாக நாம் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள இருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலம். ஆனால் தேவன் நமக்கு அழியாத ஆசீர்வாதம் மிகுந்த கண்ணீரில்லாத நித்திய வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் மனதில் கொண்டு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை தேவனுக்காக கழிக்க நம்ம அர்ப்பணிப்போம்.